நம்ம இன்னைக்கு கல்யாண வீட்டு சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருமே வீட்டில் சாம்பார் வைப்போம். ஆனால் கல்யாணத்தில் சாப்பிட்ற சாம்பாருடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்களும் பெர்ஃபெக்டான கல்யாண சாம்பார் சூப்பராக பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதில் சில டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவு துவரம்பருப்பு இருக்கும். இப்போ இந்த பருப்பை தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்தோம்ல, அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆகியிருக்கு. இப்போ 4 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2-3 வரமிளகாய், 2 சில் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இது எல்லா பொருட்களையும் கடாயில் போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். நீங்கள் இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறேன். அப்படி வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் ஆக்கியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது எல்லா பவுடரையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, 1-2 ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் மீதம் இருக்க பவுடரை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துருங்க. இது லேசாக வறுப்பட்டதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கி வரணும். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துடணும். நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காய், 2 கேரட்டு, 4-5 பீன்ஸு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும் நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகியிருக்கு. காய்கறிகள் ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பருப்போட உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காய் முங்குற அளவு தண்ணி சேர்த்தா கூட போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய் முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், காய்கறி முழுமையாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்க்கணும். ஒரு சின்ன அரநெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் புளி கரைசல் சேர்க்கணும். ஏன்னா நம்ம புளி சேர்த்ததுக்கப்புறமா காய் வேகாது. அதனால் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சாம்பார் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுபடி நீங்கள் வீட்டிலையே சாம்பார் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பொடியிலேருந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கொதித்து வர சமயத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க.
இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாம்பாரோடு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நாட்டு சக்கரை நெய்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல மணமும் ஃப்ளேவரும் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்யாண வீட்டு சாம்பார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.